நான் அவசரப்பட்டனல, என்ன பார்த்துல என்ன பார்த்து சொன்ன நீ? கொம்மாச்ச வெட்டி கொண்டு இருப்பான் அன்னைக்கு. உயிரை காப்பாத்து நான் நினைச்சேன் பாருல, எனக்கு வேணும்ல. படம் வந்து விஜய் சேதுபதி நல்ல பீக்ல இருக்காரு, நல்ல ஆன் டேபிள் ப்ராஃபிட் வருது படத்துக்கு. அவரு வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவேன், அது வந்து அவருடைய வில்லன் ப்ரெஷர். நமக்கு அதுல வந்து நீ ஏன் ஓன் ரிலீஸ் பண்ண நம்ம கேட்க முடியாது. ஓன் ரிலீஸ் பண்ணும்போது அவர் வந்து அதுக்குண்டான ப்ரமோஷன் கரெக்டா பண்ணியிருக்கணும். ஹாலிவுட்டுக்கு ஆகட்டும், உங்களுக்கு மலையாள இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஓல்டு பீப்புளுக்கு நல்ல மரியாதை இருக்கும். ஆனா இந்த தமிழ்ல மட்டும் வயசாகி போச்சுன்னா அப்படியே தூக்கி வெளியே போடுறாங்க. இங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் மரியாதை. நான் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணேங்கிறத விட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூட். அது எனக்கு ஆஃப்டர் வன்மம் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங். இன்னும் சொல்ல போனா கடன் தொல்லைகள், வட்டி தொல்லைகள் நிறைய. டு பி ஃப்ராங்க் ஐ அம் டெல்லிங், அவர்கிட்ட டோட்டலா சரண்டர் ஆயிட்டேன். நீங்க கொடுத்தி தான் எனக்கு லைஃப், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சாருங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்ட ஒரு ஆடிஷன் கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் சார். அவர் கமல் சார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ரஜினி சார் கூட வாழ்ந்தேன் சார். நான் ஆக்சுவலாக நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண, விஜய் சேதுபதி படம் பண்ண டைரக்டர் சார். ஜெயகிருஷ்ணான் என் பேர். நான் வன்மன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்படியா? சேரை கொண்டு வந்துறாரு. சேர் அசிஸ்டன்ட் சேர். சார் சார் வேணாம் சார். இல்லை நீ சேர்ல உட்காருங்கன்றார். சேர் கொண்டு வந்து போட்டான். வணக்கம் வணக்கம்மா, உங்க 2 பேரும் சந்திச்சுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேட்டிகளை விட இந்த பேட்டியில கொஞ்சம் எக்ஸைட்டிங்காவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு. என்ன ரீசன்? ஒரு ஆம்பளைட்டோட தான் பேசிட்டு இருப்பேன் எப்பவுமே. இப்ப 2 கேர்ள்ஸ் இருக்காங்க சார், நீங்க அந்த அளவுக்கு ஈஸியா நினைச்சிடாதீங்க, டஃபா கேட்போம். பயமுறுத்தாம இருந்த சரிதான் சார். உங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் வந்துட்டு லிங்கம் வெப் சீரிஸ். ஸோ அந்த வெப் சீரிஸ்ல எப்படி வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ட் அதோட அனுபவம் எப்படி இருக்கு? அந்த வெப் சீரிஸ் வந்துமா, அது லிங்கம்ங்கிறது நாகர்கோவில்ல, குமரி மாவட்டம் நாகர்கோவில்ல வந்து நடந்த 2 நண்பர்களுக்கு இடையில நடந்த ஒரு பெரிய வாரம். அது அவங்க வந்து ஆரம்பத்துல நண்பர், அது கதை வேற. ஸோ குமரி மாவட்டம் நடந்த கதை, அது வந்து ஒரு கேங்ஸ்டர்ஸ் வாரம்னு வச்சிங்களேன். ஸோ அதை வந்து அவங்க அடிப்படையா அந்த உண்மை சம்பவத்தை படமா எடுக்கும்போது அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த ஸ்லாங், வட்டார வழக்கு மொழி, அந்த அந்த உணர்வுகள், அது சம்பந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் இருந்தா பெட்டரா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நோக்கி அவங்க டிராவல் ஆகும்போது அவங்க மைண்ட்ல நான் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து நாகர்கோவில், என்னுடைய நேட்டிவ் நாகர்கோவில். ஸோ அந்த ஸ்லாங் எனக்கு ஈஸி. மற்றவங்களை விட மற்றவங்களுக்கு கொஞ்சம் கோச் பண்ணி தான் வரும். எனக்கு ஈஸியாகவே வரும் இல்லையா, இயற்கையாக வரும். ஸோ அதனால வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் என்னை சூஸ் பண்ணாங்க. அதாவது 2 ஹீரோ, 2 ஹீரோனி, 2 வில்லன் அப்படிங்கும்போது அந்த 2 வில்லன்ல ஒரு வில்லன் நான். சாமி அப்பன் ஒரு கேரக்டர். அது ஒரிஜினல் கேரக்டர் நேம் வந்து சப்பட்ட ஐயப்பன் பேரு. சப்பட்ட ஐயப்பனை வந்தா சாமி அப்பனா மாத்தினாங்க. அங்க அது அந்த அந்த சப்பட்ட ஐயப்பன் கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல்லாம் பாத்தீங்களே இதே மாதிரி அவன் ரொம்ப ரொம்ப அசால்ட்டா பேசுவானுங்க. கட்ட வார்த்தை எல்லாம் ஈஸியா அங்க. அது அதனாலதான் அந்த வெப் சீரிஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த ரியலா வந்து அந்த ஸ்லாங்கை பற்றி எல்லாம் அவங்க வந்து சில கெட்ட வார்த்தைகள் கூட வந்தது. அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படவே இல்லை, மக்களும் அதை பற்றி கவலைப்படலை. அதான் உண்மை. ஏன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து என்னோட ஒரு ஃபேமிலி எல்லாம் படம் பார்த்தாங்க. அப்ப நான் அதை கேட்டேன் அவங்ககிட்ட, ஐயா அதெல்லாம் எங்களுக்கு அது ஃப்ளோல தெரியல. நான் சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அந்த ஸ்லாங் வந்து பேசும்போதே நல்லா இருந்துச்சு. கெட்ட வார்த்தை வேண்டாம், ஒரு நல்ல வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா வேற எங்கேயாவது நாங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிப்போம். அந்த பேசிக்கலாம். அதுலயே வந்து ஏன் வன்மம் படமே நான் அந்த ஸ்லாங்ல தான் எடுத்தேன். வன்மம் நான் வந்து டைரக்ட் பண்ணேன். வன்மம்னு ஒரு படம், விஜய் சேதுபதி, கிருஷ்ணா, சுனைனா. அந்த படமே நான் வந்து நாகர்கோவில் மக்களுடைய வாழ்வியல் சம்பவங்கள், அந்த உணர்வுகள், அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்தேன். அந்த வட்டார வழக்கு தான் நான் யூஸ் பண்ணேன் படத்திலேயே, வன்மத்திலேயே. அது வந்து எனக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தெரியுமா? நான் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து எனக்கு ஆடிஷன் கேட்டாங்க. நான் நடிக்கணும், நான் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நடிக்கணும்னு எனக்கு ஒரு நிர்பந்தம் உருவாகும் போது வெற்றிமாறன் சாரை பார்க்கும்போது ஒரு ஆடிஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. சந்தோஷமா கொடுக்குறேன்னாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு ஆடிஷன் எடுங்க, நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, அவரை நடிக்க விடுங்க, அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம், நீங்க எதுவுமே இது பண்ணுங்க அது பண்ண சொல்ல வேண்டாம். அப்ப அவங்க சார் நீங்க பண்ணுங்க சார். இப்ப நான் வன்மம் படத்துல உள்ள சீனை நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன். வன்மம் படத்துல வரக்கூடிய ஒரு சீனு, இப்ப 2 நண்பர்கள் வந்து ஒரு கொலை நடந்துரும். இந்த கதையெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் அதை பேசணும்னா ஒரு கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையை வந்து ஒரு காதலுக்காக உருவாகும், அதெல்லாம் ஒரு கதைன்னு வைங்க. இப்ப அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்து போகும். இந்த மர்டர்ல வந்து 2 நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மனசளவுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ராதா
வந்து விஜய் சேதுபதி, கிருஷ்ணா வந்து செல்லத்துறை. ம். ராதா உட்கார்ந்துருப்பான், செல்லத்துறை வருவான். ம். இல்ல 2 3 நாள் உன்னை காணல. இல்ல மக்கா, அப்படி வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை. இல்ல இந்த உனக்கும் வதனாக்கும் லவ் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, உங்க ஒன்னு கேள்விப்பட்டான் கொன்ன. ஆமா, சண்டை போட்டானா? இல்ல அது ஒண்ணு. ஆமா, ஊர்ல உள்ளவங்கெல்லாம் பேசும்போது உங்க ஒன்னு கேள்விப்படாமல இருப்பான், அவன் சண்டை போடாமல இருப்பான். சரி, வதனாவை பார்த்தியல? வதனா அவனு லவர். ம். ஆமா. என்ன சொன்னா? அவளுக்கு செத்தது அவளுக்கு அண்ணன், இவங்க மர்டர் பண்ணது அவளுக்கு அண்ணனை தான், வதனாவுடைய அண்ணனை. ம். இல்லம்மாக்கா, அவ என்ன பார்த்தவனு ஓன்னு அழுதா. அவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல சந்தேகம் வரலடே. அவ என் மாரில் சாஞ்சி ஓன்னு ஒன்னொன்னா சொல்லி சொல்லி அழ அழ எனக்கு ஈரக்கொலையெல்லாம் பிடுங்கிட்டு வந்துடும் போல இருந்தம்மாக்கா. பெரிய தவறு பண்ணிட்டோம்ல, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நீ கொஞ்சம் அவசரப்பட்டல அப்படிம்பான் கிருஷ்ணா. கிருஷ்ணாவுக்கு வேண்டிதான் அவன் மர்டரே பண்ணியிருக்கான் கதையில. இவன் உயிரை காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் அந்த கொலையை அவன் பண்ணான். அவன்கிட்ட இவன் சொல்லுவான், நீ கொஞ்சம் அவசரப்பட்டல. ரைஸ் ஆகும் எல்லாம் சொன்ன, நான் அவசரப்பட்டனல. என்ன பார்த்துல என்ன பார்த்து சொன்ன? நீ கொம்மாச்ச வெட்டி கொண்டு இருப்பான் அன்னைக்கு, உயிரை காப்பாத்து நான் நினைச்சேன் பாருல, எனக்கு வேணும்ல இது. இப்படி போ, ஒரு ஆடிஷனே வந்துட்டு பண்ணி காமிச்சீங்க. சூப்பர் சூப்பர். இப்படி போறா நிறைய போயிட்டு இருக்கும். அப்புறம் அதுக்கே இப்ப உங்களுக்கு ப்ரோக்ராம் சரியா போயிடும். வன்மம் படம் பத்தி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? ஆமா. ஏன் அதுக்கப்புறம் நம்ம ஜேகே சார் வந்து டைரக்ட் பண்ணல? எதனால பண்ண முடியல? ஏன்னா உங்களோட படைப்புகளுக்காக நாங்க அவளை காத்துட்டு இருந்த டைம்ல, அதாவதுமா அந்த டைம் வந்து ரிலீஸ் டைம் வந்து அந்த வருஷமே 2014 வருஷமே ஆர்கே செல்வமணி சார் சொன்னார், அந்த வருடத்திலே வந்து படங்கள் எந்த படமே சரியா போகல. அப்போ ஆடியன்ஸை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நம்முடைய படைப்பு நல்லா இருந்தா கண்டிப்பா படம் ஓடும். ஆனா ரிலீஸ் டைம்னு ஒரு டைம் இருக்கு, அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ங்கிறது எனக்கு படம் 2014 நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. 2016 நவம்பர் 11 தீபாவளி. தீபாவளிக்கு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. யார்கிட்ட பணம் இருக்கும் மாச கடைசி? இதுவே ஃபர்ஸ்ட் வீக்னு வச்சுக்கோங்களேன், 1 தீபாவளி 5 படம் ரிலீஸ் ஆனா கூட அவன் வச்சிருப்பான், அந்த மாசம் ஃபுல்லா அவன் தேவைக்கு வச்சிருப்பான். இது ஃபுல்லா எல்லாம் மலிச்சு அவன் செலவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அவன் வரணும்ல, அவன்கிட்ட காசு வேணும்ல. ஸோ ரிலீஸ் டைம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. நாட் ஓன்லி தேட், ஒரு படம், அதாவது இவர் ப்ரொடியூசர் வந்து, அது ப்ரொடியூசர் மேல தவறு கிடையாது, அது என்னுடைய நேரம் எல்லாம் சேர்த்து தான் நான் அதை சொல்றேன். படம் வந்து விஜய் சேதுபதி நல்ல பீக்ல இருக்காரு, நல்ல ஆன் டேபிள் ப்ராஃபிட் வருது படத்துக்கு. அவரு வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணுவேன், அது வந்து அவருடைய வில்லன் ப்ரெஷர். நமக்கு அதுல வந்து நீ ஏன் ஓன் ரிலீஸ் பண்ண நம்ம கேட்க முடியாது. அவர் ஓன் ரிலீஸ் பண்ணி வந்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம். இல்ல அவரு மீகாம் ஆரியா வச்சு ஒரு படம் பண்ணார், அந்த படம் அவருக்கு ஹெல்ப் பண்ணல சரியா, ஒரு பிசினஸ் ரிகார்டிங் த பிசினஸ். ஸோ அந்த பிரச்சனையா இந்த படத்துல நம்ம ஓன் ரிலீஸ் பண்ணி டேலி பண்ணலாம்னு அவர் நினைச்சார். ஸோ வந்து ஓன் ரிலீஸ் பண்ணார். ஓன் ரிலீஸ் பண்ணும்போது அவர் வந்து அதுக்குண்டான ப்ரமோஷன் கரெக்டா பண்ணியிருக்கணும். அவர் வந்து சேட்டலைட் பிசினஸ், அப்புறம் டிவி, அது இதுன்னு எல்லாத்தையும் பிசினஸ் பண்ணிட்டு தியேட்டர் மட்டும் அவர் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஓன் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ ஒரு சேனல் அந்த படத்தை வாங்கியிருப்பாங்கன்னா, அந்த சேனல் அவங்களுக்கு தட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொமோட் தட் மூவி. அவங்க அது அப்படி சேனல் எதுவுமே வாங்கல. ஸோ ப்ரொமோஷனுக்கு அங்க இடம் இல்லாம போகுது. ஸோ இன்னொரு விஷயம், ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 2000 பேர் இன்னைக்கு ஒரு ஷோ 2000 பேர் இந்த ஏரியாவில், வடபள்ளி ஏரியான்னு வச்சுங்களேன், அந்த வடபள்ளியில ஒரு 2000 பேர் இன்னைக்கு படம் பார்ப்போம், ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த 2000 பேரும் ஒரு 2 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா, இல்ல 3 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 750 உட்காருவான். நீங்க ஒரு ஏரியாவில் 10 தியேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த 2000 தான் படம் பார்ப்பாமா. இந்த 10 தியேட்டர்ல ஸ்பிளிட் ஆகுறானா, அப்ப 200-300 தானே போய் உட்காருவான். அப்ப தியேட்டர் காலி ஆகுதா? முத நாளே தியேட்டர் காலியா இருக்கும்போது ஜனங்க என்ன சொல்லுவான், படம் நல்ல லெவல் கிடையாது, ஏன் இப்படி தியேட்டர் காலி ஆடகு அப்படி நம்ம ஊர் ஸ்லாங்ல அப்படி பேசுவாங்களா? எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவான். படம் விளங்காது போல் இருக்க. அது தட் இஸ் நேச்சுரல். ஸோ இதெல்லாம் என்ன பாதிச்சது, பயங்கரம் பாதிச்சது. எனக்கு அந்த படம் ஹெல்ப் பண்ணல. இதே மாதிரிதான், அதனாலதான் அதுக்கப்புறம் அதாவது வெற்றி மட்டும் தான் சினிமால பேசும், வேற எதுவுமே உங்களுக்கு பேசாது. மேபி அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணலையா சார்? இல்ல லைக் அதே ட்ரை பண்ணாம இருப்போம். நம்ம தான் 56 வயசுல டைரக்டரே, அதுக்கப்புறம் எப்படி ட்ரை பண்ணாம இருப்போம்? பிகாஸ் நீங்க ஆல்ரெடி அதுல விஜய் சேதுபதி சாருடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மூவி. அதுக்கு முன்னாடி
கேரக்டர் கம் ஹீரோ. அவர் நல்ல எல்லா படமே பார்த்தீங்கன்னா பீஸால இருந்து அவருடைய படங்கள் அனைத்துமே பிஃபோர் வன்மம் ஒரு கேரக்டர் கம் ஹீரோவா அவர் வந்து நல்லா அப்படியே 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தார். என்னுடைய படம் தான் முதல் படம் ஆக்ஷன் ஹீரோவை ப்ரமோட் ஆனது. அது வந்து ரெக்கன்னு ஒரு படம் வந்து சிவான்னு ஒரு அவர் ஆடியோ லான்ச்சிலே சொன்னார், நான் வன்மம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி சாருக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் முடிவு பண்ணி ஒரு ஆக்ஷன் கதை அவருக்கு பண்ணி இந்த ரெக்கையை நான் கொண்டு வந்திருக்கேன். அது அந்த அப்ரிசியேஷன் எனக்கு சந்தோஷமா இருந்தது, ஹெல்ப்பா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டரு, அப்புறம் உங்களுக்கு எல்லா சினிமா வேர்ல்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டுக்கு ஆகட்டும், உங்களுக்கு மலையாள இண்டஸ்ட்ரி ஆகட்டும், தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஓல்டு பீப்புளுக்கு நல்ல மரியாதை இருக்கும். ஆனால் இந்த தமிழில் மட்டும் வயசாகி போச்சுன்னா பண்ணிடுவாங்களா அப்படியே தூக்கி வெளிப்படுறாங்க. இங்கே வந்து யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் மரியாதை இருந்தது. ஒரு பீரியடில் எம்ஜிஆர் சிவாஜி ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஓல்டு டைரக்டர்ஸு பெரிய மரியாதை இருந்தது. போக 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 பிஃபோர் பாரதி ராஜா ஆஃப்டர் பாரதி ராஜான்னு இருக்குல்ல, அந்த ஆஃப்டர் பாரதி ராஜா காலகட்டங்கள்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் டாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அது அப்படியே இன்றைக்கும் நிலை கொண்டு நிற்குது, புயல் மையம் கொண்டு நின்றது மாதிரி நிலை கொண்டு நிற்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஏஜ் ஃபேக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யும். அதுக்கு நான் பர்சனலாகவே அனுபவித்தேன். கதை ஓகே ஆகுமா, நான் கதை நல்லா சொல்வேன். நான் கதை சொல்லும் போதே அந்த கேரக்டரை மாதிரி தான் கதை சொல்லுவேன். எல்லாரும் ஜெயகிருஷ்ணன் கதை சூப்பரா சொல்லாமையா, அது கதை நான் நல்லா சொல்றதுனால தான் நான் நடிகனாக, நீ உனக்குள்ள ஒரு நடிகை இருக்கான், பேசாம நடிக்க போன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னை வந்து ஸ்டிமுலேட் பண்ணாங்க. ஸோ கதை சொல்றது கண்டென்ட்டோட நல்லா சொல்லுவேன். ஆனா ஏஜ் தடுக்குதாங்க. என்ன ஒரு ஹீரோ மேலையும் கிளையும் பார்த்தாரு, ஒரு நல்ல ப்ரொடியூசரு, சார் ஒரு கதை சொன்னார் கொஞ்சம் கேளுங்கன்றார். அவர் என்ன மேலையும் கிளையும் பார்த்தார். நான் ப்ரொடியூசரையும் சொல்ல மாட்டேன், அவரையும் சொல்ல மாட்டேன். ஆனா அது என்னை வந்து இன்ஜெக்ட் பண்ணிச்சு. அப்போ நம்ம வந்து இனிமே டைரக்ஷனுக்கு நீ ஹீரோக்கு பின்னாடி போகக்கூடாது, ஹீரோக்கள் பின்னாடி போனா, ஏன்னா விஜய் சேதுபதியை வச்சுட்டு படம் பண்ணிட்டா மறுபடியும் கீழே எங்கே அந்த லெவலுக்காவது அட்லீஸ்ட் நான் ஒரு ஹீரோவை பார்க்கணும் இல்லையா, அவரோட பெரிய ஹீரோ இல்லைன்னா கூட அவர் லெவலுக்கு ஒரு ஹீரோ பார்த்து கதை சொல்லி படம் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஒரு ஆவரேஜ் மைண்டா இருக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க மேலே எங்களையும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போஸ் இப்போ வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல ஹீரோ ஓரியன்டட் இல்லாத ஒரு ஸ்கிரிப்டை கண்டென்ட் வைஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு படம் பண்ணணும். அப்போதான் நம்ம இனிமே வாழ முடியும்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அது இட் வில் டேக் சம் டைம். இல்லை அந்த உடனே போன போக்கிலே நாளைக்கே கதையை ரெடி பண்ணிட்டு நாளைக்கே வந்து ப்ரொடியூசரை பிடிச்சி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க கண்டென்ட் மட்டும் கொண்டுட்டு ப்ரொடியூசர்கிட்ட போனீங்கன்னா, தம்பி ஏதாவது ஹீரோ டேட்டு கிடைக்குமா தம்பி, என்ன பார்த்து தம்பி சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஹீரோ டேட் வாங்கிட்டு வாங்களா, நீதான் நல்லா கதை சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து பட்ஜெட்ல தான் படம் பண்ணி ஆகணும். பட்ஜெட்ல படம் பண்ணதுக்கு அங்க வேற சிக்கல் இருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரகிளிங் டுவர்ட்ஸ் த டைரக்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்மளை வந்து தாக்கும் போது அதுக்கு நம்ம பிரீத்திங் டைம் தேவைப்படுது. அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறது, அந்த பிரீத்திங் டைமுக்குள்ள நம்ம என்ன கதி ஆக போறோம் நமக்கு தெரியலங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை வரும்போது தான் நண்பர்கள் வந்து என்னை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உனக்குள்ள ஒரு நடிகை இருக்கான், நீ ஏன் கடந்து கஷ்டப்பட்டு கிடக்க, டைரக்ஷன்லாம் பண்ணலாம் பேசாம அது ஆட்டோமேட்டிக்காக வரும், அது வரக்கூடிய காலகட்டங்களில் வரும், முதல்ல உன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் அப்படின்னு ஒரு 1-2 நண்பர்கள் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது எனக்கு நடிக்கணுங்கிற ஐடியாவே கிடையாது. நான் நடிகனாக வரவும் இல்லை, நடிக்கணும் ஆசை ஒரு எள்ளளவுன்னு கிடையாது, கடுகளவுன்னு கிடையாது. இது அது 100% உண்மை இது. ஆனால் situation makes me to do that. Okay. ஆமா, I have to do something போது என்ன சினிமாவை தர என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. 100% சினிமா தான். சினிமா ஆட்டம். இப்போ 3 வயசுல பாட ஆரம்பித்தோம். அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிச்சது நம்ம கேரியரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் ட்ராமாஸில் ட்ராமா பண்ணோம். ஸ்கூல் ட்ராமாவில் அந்த சின்ன வயசுல நடிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் காலேஜில் கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். அப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நானே சொந்தமாக ட்ராமா போட ஆரம்பித்தேன். நானே வந்து கதை வசனம் டைரக்ஷன் பண்ணுவேன், நானே நடிச்சிருக்கேன். ஸோ 100% நம்ம வந்து சினிமா பிளட்டு, சினிமா 3 வயசுலேயே நம்ம சிவாஜி எம்ஜிஆர் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அந்த என்னைக்கு வந்து சிவாஜி சாரும் எம்ஜிஆரும் ஆட்சி செய்யறதுக்கு தமிழ் சினிமா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட ஊறிட்டாங்க. அவங்க 2 பேருமே
ஸோ அதே மாதிரி அவங்க உள் டெபாசிட்ல இருக்கும்போது சினிமாவை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. அப்போ நம்ம அப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ்ல ஏன் நம்ம நண்பர்கள் சொல்ற விஷயத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ யூஸ்வலாவே ஒருத்தர் வந்து சினிமால சாதிக்கணும், அது முக்கியமா டைரக்ஷன் ஃபீல்ட்ல வந்து சாதிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா. சிமிலர்லி நீங்க வந்து உலக நாயகன் கமல் சாரோட கம்பெனில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. உலக நாயகனா கமல் சாரோட ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஆமா. அடுத்த டைரக்டர் வந்து நம்மளோட ஜேகே சார் தான் போங்க அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்கல்ல. பட் அவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான படங்கள் வாய்ப்புகளுக்கு டைரக்டா நீங்க அப்ரோச் பண்ணீங்களா, இல்ல அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் எப்படி இருந்தது, என்னென்ன விஷயங்கள் கெயின் பண்ணீங்க? கெயின் பண்ண விஷயங்கள் நிறையமா. அது வந்து நான் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணேங்கிறத விட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூட். அது கமல் சாருடைய கம்பெனி ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ங்கிறது அது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி அ ப்ரொடக்ஷன் கம்பெனி பட் ஆல்சோ இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்ல நான் படித்தது ஏராளம். என்னுடைய கான்டாக்ட்ஸ், என்னுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மை பிரெயின், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மை மைண்டு ரிகார்டிங் வித் சினிமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய சிந்தனைகள் நம்ம கூட தானே ட்ராவல் ஆகும், அவர் கூட தானே போகிறோம். அந்த படம் முழுக்க விக்ரம் முழுக்க அவருடைய கண்டிஷனை நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து பேடெல்லாம் பிடிச்சிட்டு வேலை பார்க்கலாம்னா அது நடக்காது. அதே நீங்க என் கூட தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை தான் இல்லையே, நான் வேற என்ன பண்றதுன்னு கேட்டா உங்களுக்கு வேற வேலை இருக்கு. ப்ரொடக்ஷன் சைடு வந்து நீங்க வந்து டைரக்ஷன் டீமுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை கரெக்டா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய கடமை உங்களுது. நான் ஏதாவது அங்க இடிச்சதுன்னா உங்களை தான் கேட்பேன். அது மாதிரி ஸோ I was 100% a bridge between the production department and the direction department. ஓகே. அப்படிங்கும்போது நான் அவரை தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். அவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும்போது ஐ ஏர்ன்ட் a lot of things from him. அது வேறமா. அது வந்து நமக்கு அது நான் சொல்ல வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரியும். இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அவர் ஒன்று எப்படி அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார், அது எப்படி கரெக்டாக அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, உண்மையாயிருக்கு. இது எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். அதனால அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய தான். ஆனால் ஒரு காம்பவுண்டுக்குள்ள நான் இருக்கிறேன். கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்னு ஒரு காம்பவுண்டு. அப்போ அங்க வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அவரை நோக்கி தான் வருவாங்க. அந்த விஷயங்கள் வேற. அவரை பார்க்க வரக்கூடியங்க, அவரை வச்சு படம் பண்ண பார்க்க வரக்கூடிய விஷயங்கள் வேற. அப்போ அவங்கள்ட்ட போய் நம்ம எல்லாம் வந்து படம் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் கஷ்டம். அப்போ நம்ம எப்படி பார்த்தாலும் வெளியே தான் வந்தாகணும். வெளியே வந்துதான் நான் கமல் சாரோட அசிஸ்டன்ட்னு சொல்லி ஆகணும். அப்போ அன்றைய சூழ்நிலைக்கு நான் வந்து எனக்கு கொஞ்சம் at that time I want to take some more time to direct a movie. Okay. ஆமா. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த காம்பவுண்டுக்குள்ளே போக வேண்டாம் நினைச்சு முடிவெடுத்து தான் நான் கலைமணி சார்ட்ட ஜாயின் பண்ணேன். ஓகே. கலைமணி சார் ஏன்னா அவர் தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து பாரதி ராஜாவுடைய ஸ்கூல் 16 வயதிலுடைய வசனகர்த்தா. ஆலமரம், பாரதிராஜா ஆலமரம்னா இவங்கெல்லாம் விழுதுகள். கலைமணி, மனோபாலா, மணிவண்ணா பயங்கரமா இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவங்க கிட்ட யார்ட்டையாவது கூட நம்ம ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியா டைரக்டர் ஆயிடலாம். ஏன்னா அவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க சினிமாவை. அப்படி நம்ம ஒட்டலான்னு ஆசைப்பட்டு நுழைஞ்ச இடம் தான் கலைமணி சார். அங்க போய் 87 தெக்கத்திக்கலன் விஜயகாந்த் படம், அதை நான் ஒர்க் பண்றேன். அப்புறம் கலைமணி சாருடைய ரைட்டிங் கதை வசனத்துல மனோபாலா டைரக்ஷன்ல எம்புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் விஜயகாந்த் படம், அதுலயே ஒர்க் பண்றேன். அதுல நான் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு அசோசியேட் டைரக்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து நான் வந்து முயற்சி பண்ணாம கிடையாது. எனக்கு எப்ப நான் சினிமாக்கு வந்தேன்னா அப்போ எனக்கு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. டப்பு 2 பசங்க. ஆமா, ஒரே வருஷம். கல்யாணம் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இஷ்யூ, ஒரு 1.5 வருஷத்துல 2வது இஷ்யூ. இஷ்யூன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, டக்குனு பாரம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. ஆமா, வந்து நம்ம வெயிட்டை தாங்கிட்டு நம்ம நிக்க முடியாத சூழ்நிலையில ஒரு பெரிய வெயிட் நம்ம ஏறும்போது அந்த வெயிட்டை கீழே இறக்கி நிற்க முடியுமா? நீ அதை பார்த்தா இதை பார்க்க முடியாது, இதை பார்த்தா அதை பார்க்க முடியாது. சினிமாவில் கல்யாணம் ஆகி குழந்தைகள் பெத்துக்காதவன் டைரக்டர் ஆகலையா அப்படின்னு கேட்டா ஆயிருக்காங்க. உதாரணங்கள் நிறைய இருக்கு. நமக்கு கொஞ்சம் இடிச்சதுன்னா சர்வைவல் ப்ராப்ளத்தை பார்க்கும்போது கையை தூக்கினாதாம எதுவுமே. மகாபாரதத்துல ஒரு கதை ஒண்ணு,
அப்போ அந்த கதையில என்னன்னா துர்ச்சாதனன் வந்து திரௌபதியை வந்து சபையில வந்து துரியோதனன் சபையில துகில் உரிவான். அப்போ கிருஷ்ணா 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 கத்துவான். கிருஷ்ணா வரமாட்டாரு. கடைசியில வந்தாரு. அவரு கையை காமிச்சாரு. புடவை நீள நீளமா வந்துட்டே இருந்து இவன் டயர்ட் ஆயிட்டான். இழுத்து 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 டயர்டாகி இவன் போட்டு வந்துட்டான். யாரு? துர்ச்சாதனன். ஆமா, அவ காப்பாற்றப்பட்டாச்சு. அந்த சீன் ஓவர். அவ மானபங்கம் படவில்லை. கட் பண்ணா கிருஷ்ணன் தானே காப்பாத்தினான். கிருஷ்ணனுக்கு வந்து டைனிங் ஹாலில் ட்ரீட் வைக்கிறாங்க. ஆமா, ட்ரீட் வச்சு அப்போ வந்து சாப்பாடு பரிமாறும் போது பாஞ்சாலி வந்து கிருஷ்ணன்ட்ட கேட்குறா, என்ன கிருஷ்ணா, நான் வந்து உன்னிட்ட வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எவ்வளோ நேரம் கத்துனேன், நீ கடைசியில தான் வந்து என்னை காப்பாத்துன. அவ்வளவு நேரம் நீ என்னை கதற விடணுமா? அவ்வளவுதான். மானபங்கப்படுத்துற அந்த சூழ்நிலையில என்ன எண்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன்ல தான் நீ வந்து என்னை காப்பாத்தணுமா? முதல்ல என்னை காப்பாத்திட கூடாதா? அவரு லைட்டா சிரிச்சுட்ட கிருஷ்ணன், நீ எப்படி கத்துன கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படிதான் கத்துன. கிருஷ்ணா கிருஷ்ணா ஒன்ன நீ கண்ட்ரோல், ஒன்ன காப்பாத்திட்டு தான் நீ எல்லாம் கூப்பிட்ட. நீ ஒன்ன வந்து உனக்குள்ள வந்து உன்னுடைய அவயங்களை நீ தற்காத்து கொண்டு நீ என்ன ஒன்னையே காத்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு என்ன கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்ட. ஒன்ன பாதுகாத்துட்டு நீ இருக்கும்போது நான் இதுக்கு எப்ப நீ கிருஷ்ணா வந்து காப்பாத்துன்னு கையை தூக்குனே அப்ப நான் வந்தேன் அப்படின்னாரு. சோ இங்க எதுக்கு இங்க வரேன்னா, சினிமாக்கு கையை தூக்கணும் டோட்டலா. ஐயா என்ன காப்பாத்து, நீங்க டோட்டலா வந்து இங்க சரண்டர் ஆகணும். ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னா நீங்க ஒய்ஃப், குழந்தைங்க, இந்த ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க 100% ப்ரொடியூசர் அட்டாக், 100% ஹீரோ அட்டாக், கண்டென்ட், ஸ்கிரிப்ட் இதுலயே நீங்க போகணும். இதுலயே போனா தான் நீங்க டைரக்டர் ஆக முடியும். இது அதுல பாதி ஆத்துல பாதி சேத்துல பாதி காலை வச்சோம்னா இழுக்கத்தான் செய்யும் நாட்கள். நான் ரொம்ப லேட்டுக்கு இதுவும் ஒரு காரணங்கிறத லேட்டரான் நான் ரியலைஸ் பண்ணேன். இதுவும் உண்மை. இப்ப as ஆக்டரா நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா சார்? நிறைய படங்கள் ஹாப்பியா இருக்கணும் இல்ல, நிம்மதியா இருக்கேன். ஓகே ஃபைன். பட் ஆனா நீங்க பேசும்போது சொன்ன விஷயத்துல அப்போ நானும் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். 30 வயசுல ட்ரை பண்றேன், 40 வயசுல ட்ரை பண்றேன், 50 வயசுல ட்ரை பண்றேன். பட் ஆனா இப்போ எனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கனவுகள் வந்து நிறுத்துறது கரெக்டா? நம்ம முயற்சி பண்ணிட்டே தானே இருக்கணும். யாரோ ஒரு ஆக்டர் வந்து நம்மள மேலையும் கீழையும் பார்த்தாங்கன்னா நமக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்றது அது ஸ்டாப் ஆன மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஸ்டாப் ஆனதான் நான் முடிவுக்கு வரலையே. இன்னும் முடிவுக்கு வரலையே. இப்ப டைம் பீயிங் எனக்கு வந்து நடிப்புல வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இஞ்சி இஞ்சா கொஞ்சம் ஏறிட்டு இருக்கிறோம். இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நேம் இருக்கு. இதுல அதாவது சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, நிம்மதியா இருக்கிற அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வருமானங்கள் இருக்கு. பெரிய அளவுக்கு நமக்கு வந்து சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா காலங்கள் கடந்துட்டு இருக்கு. இந்த சாட்டிஸ்பாக்சன் என்ன வந்து கொஞ்சம் அது தடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அந்த மோட்டிவேஷனை தடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வரும். கொஞ்சம் ஃபேட்டை நம்பக்கூடியவன் நான். ஃபேட்ல என்ன நம்புறேன். கடவுள். பட் ஆனா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க சார். அது நடக்குது நடக்காம நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் அது பேஷன்மா. ஒரு வாரத்துல அது இல்லாம எப்படி இருக்கும்? நம்ம வந்து அதான் சொல்றேனே, 3 வயசுலயே பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு வாழ்ந்தோம், நாடகம்னு வாழ்ந்தோம். எல்லாமே நம்ம அதை அனுபவிச்ச ஒரு விஷயம் இல்லையா? அப்படிங்கும்போது அந்த பேஷன் இல்லாம எப்படி? அது இருக்கு. அது டைம் வரும்போது வெளிப்படும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு காப்பாத்தினாங்க. ஒரு நடிகனா உங்களை வந்து நாங்க அசுரன் படத்துல வந்து பார்த்தோம். அண்ட் ஆப்வியஸா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அசுரன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைன் வந்து எனக்கு ஏதாவது வேணும். ஐ வாண்ட் சம்திங் டிஃபரெண்ட் டு ப்ரமோட் மை எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வேண்டிதான் நானே அசுரன் ஜேகேன்னு வச்சுக்கிட்டேன். அசுரன் ஜேகே அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வந்தது. சோ அந்த படத்துல உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது? ஒரு நடிகரா உங்களால வந்து அந்த முதல் படத்துல தானே எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணீங்க. How was it? அதான் ஸ்ட்ரகிளிங்மா. எனக்கு ஆஃப்டர் வன்மம் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங். இன்னும் சொல்ல போனா கடன் தொல்லைகள், வட்டி தொல்லைகள் நிறைய. டு பி ஃப்ராங்க் ஐ அம் டெல்லிங், எனக்கு அந்த ஒரு பேட் சிச்சுவேஷன்ல நான் உழண்டுட்டு இருக்கும்போது தான் நண்பர்கள், ஏன்னா உங்களை பத்தி யாருக்கு தெரியும்? உங்க ஒய்ஃபு கூட தெரியாது, உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க நண்பர்களுக்கு தெரியும் நீ என்ன சிச்சுவேஷன்ல இருக்கன்னு தெரியும். அப்போ நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணா நீ இப்படி ரத்த கண்ணீர் வடிக்கிறது எங்களுக்கு புரியுது, நீ இதுல இருந்து மீளணும்னா யூ ஹேவ் டு டு சம்திங் இம்மீடியட்லி. ஸோ ஒன்னுள் ஒரு நடிகன் இருக்கான், அதுக்கு அவங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு மெயின் காரணம் இருக்கு.
நான் கொஞ்சம் இளமை வேஷம் போட்டுருப்பேன், மீசை கீசெல்லாம் வச்சுக்கிட்டு. ஏன்னா வயசு ரொம்ப காமிச்சிட்டா இவங்க தூக்கி கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்கன்னு. இந்த வயசு பிரச்சனை உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டத்தை உருவாக்கி என்ன உண்டுதல் பண்ணிடுச்சு. இந்த லுக் எல்லாம் ஒரிஜினல் ஒயிட் ஹேரா இல்ல? இது என்னுடைய ஒரிஜினல் தான். ஓகே. இது பின்னாடி இருக்கிறது தான் டூப்ளிகேட். ஓ சரி, இது எதுக்காக ஒரு லுக்குக்கு? இது இல்ல, அதான் சொன்ன ஒரு படத்துக்காக நடிச்சது. ஒரு படம் கண்டினியூட்டி எனக்கு. அந்த படம் முடியல அது வரைக்கும். இப்போ இது இன்னொரு பர்பஸ் என்னன்னா, இது 2 in 1. இப்ப சில படங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஏஜுக்கு ஆனதுனால வந்து கொஞ்சம் ஓல்டு கெட்டப் வேணும் சார்பாங்க. ஓல்டு கெட்டப் வேணும்னா ஃப்ரண்ட்ல இருக்க பேக் மட்டும் டச் பண்ண போறோம். இல்ல சார் எனக்கு ஃபுல்லா பிளாக் வேணும்பாங்க. பிளாக் வேணும்னா பிளாக் ஆல்ரெடி பேக்ல இருக்கு, ஃப்ரண்ட்ல டச் பண்ண போறோம். ஓ இது அப்பப்ப மாத்திக்கிறதா சார்? இந்த சினிமாக்கு எவ்வளவு டைம் சேவ் பண்ணுது? அது வந்து நான் சும்மா காமெடிக்கு சொல்றது. ஆக்சுவலா கண்டினியூட்டி, ஒரு படத்துக்கு கண்டினியூட்டி அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓ என்ன படம் அது? யார் அதுல இருக்காங்க? நீங்க என்ன கேரக்டர்? பெரிய படம் தான். அது கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. ஓ ஆமா, அது இட் இஸ் கோயிங் டு பி கண்டினியூ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஏதாவது ஒண்ணு தான் நான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். தலை கரெக்டா இருக்கு. ஸோ தலைக்கு மட்டும் டை அடிப்போம், மீசையை தூக்கிடுவோம், அந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு மீசை எடுத்தம்மா. ஓகே, மீசை எடுத்தோன்னு மூஞ்சி மாறி போயிடுச்சு, ப்ரக்கட் ஆயிடுச்சு. ரொம்ப கருணை கொடூரமா ஆயிட்டேன். ஏற்கனவே கோணவாகி இதுல கொட்டாய் வேறங்கிற மாதிரி, கோணவாய் கொட்டாய் விட்டது மாதிரி நம்ம மூஞ்சி அப்படி ஆயிடும்னு நண்பர்கள் அப்பதான் நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மூஞ்சி மாறி போச்சு, நீ நடிக்கலாம், உனக்குள்ள ஒரு நடிகை இருக்கான், நீ நடிச்சு உன் பிரச்சனையை போல தீரு. அனுமான பலம் அதுக்கு தெரியாதுமா, யாராச்சும் சொன்னா தெரியும். அது மாதிரிதான். அப்போ ஒன் நைட் நான் வந்து யோசிச்சேன். அதான் அந்த சிச்சுவேஷன் made me to think over that. அப்படிங்கும்போது இந்த மூஞ்ச யார் அக்செப்ட் பண்ணுவா? இப்போ நாம ஒரு டைரக்ட் பண்ணிட்டோமா, ஒரு விஜய் சேது வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றோம். நீங்க எப்படி போய் ஒரு வாசல்ல போய் எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க? இல்லையா? கைய தூக்கணும். அப்புறம் சார் சார் அவனுக்கு நம்ம வன்மத்தையும் தெரியாது, நம்ம வன்மத்தையும் தெரியாது, நம்ம படத்தையும் தெரியாது. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரா உட்காந்துருப்பான் ஆஃபீஸில். அப்படிப்பான் ஒன்னொன்னு. நடிக்கணும், டைரக்டர் பார்க்கணும். சார் டைரக்டர்லாம் பார்க்க முடியாது சார். யாரு டைரக்டரை பார்க்கறது அலோவ் பண்றா? இப்போ எந்த நடிகனையாவது நடிக்கிறது வாய்ப்பு கேட்கறவனா டைரக்டர் பார்க்கறது அலோவ் பண்றாங்களா? அந்த டைரக்டே வர சொல்லுப்பான்னு சொன்னா கூட, சார் சும்மா இருக்கு சார், வேலையை பார்க்க சார், இவங்க அனுப்பி விட்ருவான் வாசல்ல இருந்து. ஸோ அது பாசிபிலிட்டி இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட போய் நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறது. நம்ம ஒரு கெத்தா படம் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட போய் நடிக்கிறது வாய்ப்பு கொடுங்க சார், நான் என்னது புரியலை. அப்போ அது தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நடிக்கிறதுக்கு? யாராவது நமக்கு நம்ம மேல அக்கறை உள்ள டைரக்டர்ஸ்ட நம்ம போய் ஒரு சார் எனக்கு நிலைமை எப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் நடிக்கிறதுக்கு ஒரு 1-2 கேரக்டர் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து நான் மேலே வந்துடுவேன் சார் இன்னும் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மேல அக்கறை உள்ள டைரக்டர்ஸை பார்க்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ரைட்? அப்போ நம்ம மேல அக்கறை உள்ள டைரக்டர்ஸ் யாருன்னு லிஸ்ட் போட்டா எல்லாருமே அவுட் ஆஃப் எல்லாருமே டேலண்டட். இந்த கிராஸ் ஆனவங்க பூரா பெரிய லெஜெண்ட்ஸ், டேலண்டட் தான். பட் அவங்க வேற. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆர்கே செல்வமணி சவுத் இந்தியால அதிகமா சம்பளம் கேட்ட ஒரு டைரக்டர். இந்தியக்காரன் மறந்தா இன்னொரு அப்படி ஒரு சம்பளம் கேட்கணும். அது யார் கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் வேலை பார்த்திருக்கேன். ஆனா அவர் அன்னைக்கு டைரக்டரா இல்லையே, இல்லையா? அவர் வேற மாதிரியா இருக்காரு. யூனியன் அது இது பெப்சின்னு அவர் வேற லெவல்ல இருக்காரு. மனோபாலா அவர் நடிகரா இருக்காரு. நம்ம ஒர்க் பண்ணது கலைமணி சார் அவர் வேற மாதிரியா இருக்காரு. யாருமே டைரக்டரா இல்ல. எனக்கு ஹெல்ப் பண்றவங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தா தானே. அப்ப அப்படியும் யாரும் இல்லை. இந்த ரூட்டு அடைச்சிருக்கு, இந்த கதை அடைச்சிருக்கு. அப்போ அன்னோன் பர்சன்ஸ் யாராவது ஒரு நல்ல டைரக்டர் பார்க்கணும்னா எனக்கு முதல்ல மைண்ட்ல வந்தவர் வெற்றிமாறன். அவரு தான் வந்து இதே மாதிரி ஒரு சச் அ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபேஸஸ் வந்து அவர் அக்செப்ட் பண்றாரு. சென்ராயன், ஆடுகளம், நரேன், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி தான் ஏதாவது சம்திங் ஒரு இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் தான் வந்து அவங்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூஞ்ச அவரு அக்செப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம போய் பார்ப்போம் அவரை. ஆனா வெற்றிமாறன் சார் யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன யாருங்க, நீ யாருன்னு கேட்டா வாசலே துரத்தி விட்டுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், பர்மனன்ட் டைரக்டரா, எதுக்கு சார் இங்க வந்தீங்க? எப்பா நடிக்கணும் சார், வாங்க சார், படம் பண்ணுறது வழியை பாருங்க சார், அவனே துரத்தி விட்டுருவான். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது.
வெற்றிமாறன் சார் எனக்கு பழக்கம் இல்லையே தவிர, வெற்றிமாறன் சார் வந்து சொன்னா யார் சொன்னா அவர் கேட்பாரு, யாரு அவர் மதிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த ரூட் பிடிச்சிட்டீங்க. அந்த ரூட் எனக்கு தெரியும் ஆல்ரெடி. விடி விஜயன் ஒரு எடிட்டர், லெனின் விஜயன் கேள்விப்பட்டீங்களா? அதுல விடி விஜயன் வந்து செப்பரேட்டா வந்து எம்எஸ்சி தனியா பிரிஞ்சு வந்த மாதிரி விடி விஜயன் தனியா பிரிஞ்சு வந்து இவர் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு எடிட்டிங்ல. அந்த விடி விஜயன் ரொம்ப மெட்டி சார் ரொம்ப மதிக்கிற ஒரு நபர். விடி விஜயன் எனக்கு ரொம்ப நெருக்கம், வெல் விஷர். எனக்கு என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் வரைக்கும் தெரியும் அவருக்கு. நான் எதுனாலும் அவர்கிட்ட ஓப்பனா பேசுவேன். ஸோ அவர்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனையை சொன்னேன். இப்படி ஒரு சார் எனக்கு வெற்றிமாறன் சார்ட்ட ஒரு இன்ட்ரோ வேணும் சார், என்னுடைய நிலைமை இது, நான் இப்படி முடிவு. கிருஷ்ணன் நல்ல முடிவு, கடந்து கஷ்டப்படாதீங்க, வெற்றிமாறன் சார்ட்ட பேசணும் தானே, நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன். நான் காலையில 11 மணிக்கு விஜயன் சாரை பார்க்குறேன், 5 மணிக்கு எனக்கு ஃபோன், கிருஷ்ணன் நான் வெற்றி சார்ட்ட பேசிட்டேன், நீங்க காலையில் உங்களை வரைச்சிருக்காரு, நீங்க 10 மணிக்கு காலைல போங்க ஆஃபீஸ் போங்க. காலைல 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன், விஜயன் சார் அமிச்சா சார், நான் டைரக்ட் ஜெயகிருஷ்ணான்னு சொல்கிறேன், எனக்கு மேலேருந்து அழைப்பு வந்துச்சு, போனேன், கையை தூக்குன கதை தாங்க. அம்மா கையை தூக்குனேன். அவங்க அட் தட் டைம் தேவர் வெரி பிஸி. அப்படிங்கும்போது அவங்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னுடைய நிலைமை அழைக்க எடுத்து சொல்லிட்டு கையை தூக்கிட்டேன். அவர்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன். நீங்கள் கொடுத்தி தானே எனக்கு லைஃப், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சாருங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்ட ஒரு ஆடிஷன் கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் சார். டக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டாரு, சார்ட்டு ஒரு ஆடிஷன் எடுத்துங்க, நீங்களே எதுவும் சொல்லாதீங்க, அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணட்டும். ஆடிஷன் முடிச்சுட்டு சார் நீங்கள் அப்படி கிளம்புங்க, நீங்கள் மேலே வரணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கிளம்புங்க. சுரேஷ் சார்கிட்ட உங்கள் நம்பர் கொடுங்க, அவர் நம்பர் வாங்கிக்கிங்க. அது வந்து குறிப்பறிந்து உதவி செய்வது, அது சச் அ கிரேட் பர்சன்ஸ் பீப்புள் கேன் ஒன்லி டூ தட். அந்த குறிப்பறிந்து திருவள்ளுவர் சொல்ற மாதிரி. அதாவது சினிமாவில் ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்குறோம்னா, உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க சார், உங்களை கூப்பிடுறேன், உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க சார், நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படித்தான் வரும். டைரக்டர் என்ன சொல்றாரு, வெட்டி சார் உங்க நம்பர் அவருக்கு கொடுங்கன்றார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ எனக்கு அவர் மேல பெரிய மரியாதையும் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆறுதலும் கிடைச்சது. இது கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு உண்டு. அங்க கொடுத்த ஆடிஷன் தான் இப்ப உங்கள்கிட்ட அடிச்சு காமிச்சேன். இவ வந்து கிருஷ்ணாவும் விஜய் சேதுபதி பேசினதா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணேன் இல்லையா, அது அன்னைக்கு கொடுத்த ஆடிஷன் தான். அமேசிங் திங் சார். நான் நாகர்கோவில் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ல என்னுடைய குலதெய்வம் கோயில சாமி கும்பிடி, அதெல்லாம் மிராக்கிள்மா, இதெல்லாம் பேட்டில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் எல்லாரும் கிடைக்காது. இதெல்லாம் குலசாமி, என்னுடைய குலசாமி மாடசாமி, அக்கா தங்கச்சி 2 பேர், அக்கா தங்க 2 பேர், செண்பகவல்லி நீலாவதி 2 பேர் பிளஸ் மாடசாமி. இதான் என்னுடைய குலசாமி கோயில். குலசாமி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அழைப்பு வருது, கரெக்டா தீபாவளி டைம். இதெல்லாம் 100% உண்மை. தீபாவளி டைம்ல வந்து எனக்கு அழைப்பு வருது. அந்த யார் எனக்கு ஆடிஷன் எடுத்தாங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். நான் பார்த்து எனக்கு பார்த்தோன்னே சந்தோஷம். கோயில நிக்கிறோம், அவர்கிட்ட இருந்து எனக்கு போன் வரல, 3 மாசம் ஆச்சு, போனே வரல. இப்ப போனை பார்த்தோன்னு ரொம்ப ஹாப்பி. சார் சொல்லுங்க சார், சார் உங்களுக்கு டைரக்டர் ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா சார், மேனேஜர் இப்ப கூப்பிடுவா சார், நான் ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன், கட் பண்றேன். அடுத்த 5வது நிமிஷம் மேனேஜர் இருந்து போனு, சார் டைரக்டர் உங்களுக்கு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, நான் வந்து நீங்க சென்னையில இருந்து உங்களுக்கு கோயில்பட்டிக்கு ஷூட்டிங் நடந்துட்டு கோயில்பட்டி நான் டிக்கெட் போடுறேன் சார், நீங்க நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்னைக்கு நைட்டா நீங்க கிளம்பணும். காலைல 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு, நைட் நீங்க கிளம்பணும். நான் சொன்னேன் சார் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சார், நீங்க டிக்கெட்லாம் போட வேணாம், நான் நாகர்கோவில்ல தான் இருக்கேன், கோயில்பட்டி எனக்கு ரொம்ப பக்கம் தான், 3 மணி நேரம் ஜேர்னி தான், நான் வந்துடுறேன், நான் நாளைக்கு காலைல வந்துடுறேன். நாளைக்கு காலைல வந்து ஐயோ தாராளம் போதும், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு ஷூட்டிங்கு, நாளைக்கு காலைல வந்துருங்கன்னாரு. நான் நாளைக்கு அடுத்த நாள் காலைல நான் போய் சேர்ற மாதிரி நான் கோயில்பட்டிக்கு போய் சேர்ந்துட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. சார் நீங்க பேசும்போது வந்துட்டு கமல் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா நீங்க ரஜினி சார் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள். அவர் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது வந்து நடிச்சது. அவர் கமல் சார்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன், ரஜினி சார் கூட வாழ்ந்தேன். ஆமா, அவருக்கு லால் சலம் வந்து அவருடைய லால் சலம் படத்துல அவர் கெஸ்ட் ரோல் பண்ணாரு. கெஸ்ட் ரோலா இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 30-32 நாள் அவர் ஷூட் பண்ணாரு, அவரை வச்சு ஷூட் பண்ணாங்க. அந்த 32 நாள்ல ஒரு 2 நாள் தான் நான் இல்ல, 30 நாள் நான் அவர் கூட இருந்தேன். ஏன்னா என்னோட என் கேரக்டர் அவருடைய பிஏ தான், அவருடைய பிஏ பிளஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அவருடைய பிஏ கேரக்டர், அவர் இருக்கிற சீன் ஃபுல்லா நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும். சோ அந்த 30 நாள் அனுபவம் இருக்கு பாருங்க, அது கிரேட்.
ரொம்ப கிரேட். 2 லெஜெண்ட்ஸ் கூட நம்ம வாழ்ந்துருக்கோம். எனக்கு அந்த சந்தோஷமே ரொம்ப பெரிய சந்தோஷமா. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருமா சொல்லுங்க. எனக்கு நான் காசு பணம் சம்பாதிக்கல, பெரிய கோடீஸ்வரன் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தமே இல்லை. இதே மாதிரி சந்தோஷங்கள் எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு சினிமாவில் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு நினைச்சு நான் என்னைக்குமே சந்தோஷப்படுவேன். அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தானே அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தயாராகி வந்து நடிக்க வர்றாரு. லால் சலாம் யூனிட்டுக்கு ஃபர்ஸ்ட். அப்போ அவருடைய பொண்ணு டைரக்ட் பண்ணுது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங் டே பாம்பேக்கு மும்பையில் ஷூட்டு. அவருக்கு போர்ஷன் மும்பையில் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட் நான் இருக்கிறேன். நான் அவருடைய பேர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் இருப்பேன். அப்போ எல்லாருக்கும் யூனிட்ல உள்ள எல்லாருக்கும் என்ன தகவல் சொல்றாங்கன்னா, ரஜினி சார் வராரு, ஷூட்டிங்க்கு வராரு, நடிக்க போறாரு. டப்பு டப்புன்னு போய் அவர்கிட்ட போய் அவங்க ஆசையும் ஆர்வத்தையும் கொட்டிடாதீங்க. என்கிட்ட இல்ல, டோட்டல் யூனிட்டுக்கு இன்க்ளூடிங் விஷ்ணு விஷால், இன்க்ளூடிங் விக்ராந்த், எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அவர் உங்களை கூப்பிட்டு பேசுவாரு. அந்த டைம்ல என்ன முடியுமோ பண்ணிக்கிங்க. நீங்களா போய் அவர்கிட்ட ரொம்ப போய் ஒரு ஆசை, ஒரு அன்பை பொழிஞ்சிராதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆர்வ கோளாற காட்டி இன்னும் சொல்ல போனா உங்க ஆர்வ கோளாற இல்ல அவர்கிட்ட கொட்டிடாதீங்க. பட் அவர் கூட வர்க் பண்ணதே உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? ஆமா. அப்போ அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு அந்த கதினா நான் எனக்கு என்ன கதி? நான் ஏற்கனவே சொன்னல, நம்ம வந்து ஒரு கோண வாய்ப்பாட்டிக்கிற மாதிரி நான் ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு ஏன்டாப்பா வந்து பம்பு இதெல்லாம், நம்ம பாட்டு உட்காந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. நான் எதுக்கு வரேன்னு அவருடைய கேரக்டருக்கு வரேன். நான் அவர்கிட்டே போகல, நடிக்கிறதோட சரி. எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் 2 days ஆக்ஷன் தான், ஆக்ஷன் சீக்வன்ஸ். அவர் ஃபைட் பண்ணிட்டே போவார். நான் அவரை வந்து சேஃப் கார்ட் பண்றேன். அவரை ஃபாலோ பண்றேன்னா அவருக்கு ஏதாவது அப்நார்மலா ஏதாவது சம்பவங்கள் நடந்தா நான் இமீடியட் நான் போய் நிற்பேன். நான் போய் சண்டை போடுறேன் இல்லையா, அவருக்கு அடுத்த விஷயங்கள் என்னங்கிறத நான் அவருடைய பிஏ இல்லையா. ஸோ என்னுடைய அட்டென்ஷன் போற அவரை நோக்கி தான். ஸோ அதுல கவனமா இருக்கிறான். என்னுடைய ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் அவன் கேமராமேனை கேட்டான், அவர் ஃபைட் பண்றாரு, நான் பின்னாடி நிற்கிறேன், வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காரு. அப்படி எல்லாம் நான் ஸோ லாங்லேயே தான் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் 2 நாளா ஃபைட் சீக்வன்ஸ்ல. அப்படி உட்கார்ந்து இருந்தாரு. 2 நாள் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. எனக்கு அவருக்கு எந்த டச்சும் கிடையாது. அவர் என்ன 2 3 வாட்டி பார்த்தாரு. 2ஆவது நாள் ஒரு விஷ் பண்ண லாங்ல நேரடியாக பார்க்கும்போது விஷ் பண்ணல, ஒரு சிரிச்சு விஷ் பண்ண அவரும் அப்படின்னாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 2 நாள் தான் ஃபார்மாலிட்டி ஷூட்டிங் நடந்தது பாம்பேல. அவர் இங்க வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். அப்ப ஜெயிலர் முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஜெயிலர் டப்பிங்க்கு அந்த மீன் டைம் அவர் ஜெயிலர் டப்பிங்ல பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மும்பை ஷூட்டிங். மும்பைக்கு வர்றாரு ஃபர்ஸ்ட் டே. மும்பைக்கு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே. அப்போ ஏற்கனவே அந்த பிரச்சனைலாம் இருக்கு, நம்ம போய் அவர்கிட்ட போய் இன்னும் ஒன்றும் பேச முடியாது இல்லை. அப்போ அப்படி உட்கார்ந்துருக்காரு. நான் தலைமை உட்காந்துருக்கேன். நம்ம அவரை ரசிப்போம்ல எப்பவுமே. நான் வரேன், பின்னாடி வரேன். நான் பாஸ் ஆகி போறேன். வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னடா இது, ரொம்ப ஜெர்க்கு எனக்கு. தலைவர் நம்மளை கூப்பிடுறாரு. சார் நீங்க ஜெயிலர் லாக் பண்ணீங்களா? ஆமா சார், நான் டப்பிங்ல பார்த்தேன் அவங்கள. அவர் ஜெயிலர் டப்பிங் வந்தார்ல, நான் ஜெயிலர் நடிச்சிருக்கேன், அதை பார்த்துருக்காரு. ஜெயிலர் நான் உங்களை பார்த்துறேன், நல்லா பண்ணுவீங்களே அப்படின்னாரு. சார் ரொம்ப நன்றி சார். சார் எல்லாரும் உங்களை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க சார், அதனால தான் நாங்கள் பேசாம. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண, விஜய் சேதுபதி படம் பண்ண டைரக்டர் சார். ஜெயகிருஷ்ணான்னு என் பேரு. நான் வன்மன் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்படியா? சேரை கொண்டு வந்துறாரு. சேர் அசிஸ்டன்ட் சேர். சார் வேணாம் சார். இல்ல நீ சேர்ல உட்காருங்கன்றார். சேர் கொண்டு வந்து போட்டான். ஸோ ஒரு டைரக்டர்னு சொன்ன உடனே அவங்க அந்த டைரக்டருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிற ஹியூமனிட்டி இருக்கு பாருங்க, அது. அப்புறம் நான் இல்லை சார், நான் நின்றுட்டே பேசுறேன். அப்ப என்கிட்ட பேச ஆரம்பிச்சார் சரளமா. அப்புறம் நான் சொன்னேன், சார் இதுக்கு மேல இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். உங்க நண்பருக்கு நான் ரொம்ப நெருக்கம். யாரு? கமல் சார். அப்படியா? ஆமா சார், நான் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நான் ஒர்க் பண்ணி சார் 4-5 வருஷம் அவர் கூட டிராவல் மதுநாயகம் எல்லாம் போய் ஜாம். அப்படியா? ரொம்ப கை கொடுத்தா ரொம்ப அன்னையில இருந்து நெருங்கிட்டோம். சோ இவ்ளோ நேரம் வந்துட்டு உங்க லைஃப்ல அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நெடுத்து வந்துட்டு ஒரு செக்மெண்ட், ஓகேங்களா சார்? நாங்க வந்துட்டு ஒரு பாட்டு பாடுவோம், அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்போம், அதுக்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். பழைய பாட்டுனா சொல்லிடுவேன், புது பரவாயில்ல சார். நான் உங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான பாட்டு தான் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெடியா சார்? யா, ஐ அம் ரெடி. சோ ஃபர்ஸ்ட் பாட்டு. ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா. உங்களோட முதல் கிரஷ் யாரு? இந்த பிளாஷ்பேக் எல்லாம் போனீங்கன்னா எனக்கு நிறைய கதை இருக்கும்மா.
சார் வீட்டம்மாக்கு ஒரு பாட்டு பாடிடலாம், இது சொல்லுங்க. கல்லூரி காதங்கள்ல காதல்கள் நிறைய உண்டு. காதல்கள். ஆமா, உண்மைதான். இதுல பொய் என்ன இருக்கு? வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் உண்டு. நம்ம ஒரு கிருஷ்ணன் தானே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. ஆமா சார், அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் இல்ல இவங்க நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பீங்க. பட் தெரிஞ்சவங்க தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட கூட மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்லப்பா, எப்படியா போயிடுங்கப்பா அப்படின்னு நீங்க நம்பி ஏமாந்த ஒரு மொமெண்ட். நம்ம நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு. பட் அதுல வந்து நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். நம்ம அதுக்காண்டி அவங்கள வந்து இந்த ஷூட்டிங் நம்ம இந்த டேட்ல நம்ம போறோம் கரெக்டா. இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எனக்கு 10 நாள் டேட் கொடுத்தாங்க ஒரு கம்பெனில. இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுமா, யாரு என்ன இதுன்னு சொல்ல முடியாது. 10 நாள் டேட் கொடுத்தாங்க. நானும் ஒரு சம்பளம் பேசினாங்க. சரி, ஒரு 10 நாளுக்கு ஒரு சாரியோட ஒரு அமௌண்ட் வரும், நமக்கு இதெல்லாம் சரியாகும். இன்னும் நம்ம ஒரு கனவுல இருக்கிறோம். அவங்க வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க டேட்டா கன்ஃபர்மேஷனுக்கு. அப்புறம் வந்து கரெக்டா அந்த டேட்டா ஒரு இன்னொரு கம்பெனி வருது. என் ஃப்ரெண்டு கோடைரக்டரா இருக்கக்கூடிய கம்பெனி. தலைவா, இந்த நேரம் பார்த்து கேட்க தலைவா, இவ்வளோ நாளும் சும்மா அதில் வந்தேன், கரெக்டாக அந்த டேட்டை கேட்குறீங்க, நான் அந்த கம்பெனி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறேன். சரி பார்த்தா இன்னொரு சந்திரபுரம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. இவங்க லாஸ்ட் மினிட் நாளைக்கு ஷூட்டிங்னா 25ஆம் ஷூட்டிங்னா 24ஆம் ரிகல்சருக்கு கூப்பிடுறாங்க. ரிகல்சருக்கு போகிறோம். ரிகல்சருக்கு போகிற அன்னைக்கு சொல்கிறாங்க, நாங்கள் கண்டென்ட் எல்லாம் மாற்றிட்டோம். ஐயோ, டோட்டல் கேன்சல். 10 நாள் ஷூட்டிங் போய் 10 நாள் வீட்டில் உட்காந்துருக்கோம் சும்மா. இதுவும் போச்சு, அதுவும் போச்சு. ரெண்டு படமும் போச்சு. சத்தியமா உண்மை இது. இப்ப ரீசன்ட்லி ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் பாட்டு. ஓகே. வடி 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 கொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. சோ உங்க வைஃப பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இன்பங்கள், துன்பங்கள், ஸ்ட்ரகிளிங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அந்த 2 பசங்களையும் வளர்த்து அவ எல்லா பூமாதேவி பொறுமையா என் கூட பெரிய ஃபைட்டு, சண்டை சச்சரவுகள் இல்லாத வீடே இருக்க முடியாது. புருஷன் போட்டா சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீம் பியாண்ட் த லிமிட் தாண்டி போகாம இருக்கு இல்லையா? நான் போறேன், கோர்ட்டுக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லாம, அதுதானே அது அந்த ஏரியாக்குள்ள நுழையாம எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இன்னை வரைக்கும் என் பசங்க எல்லாம் அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. 2 பசங்களுக்குமே. அவங்க இப்போ அடிக்கடி வீக்லி வருவாங்க என் வீட்டுக்கு. அவங்க ஒய்ஃபு குழந்தையோட வருவாங்க. அவங்களுக்கு சமைச்சு ஆக்கி போட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா. இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். பட் நான் வந்து கடந்த காலத்தில் நான் வந்து ஒரு தகப்பனாகவும் கரெக்டாக இல்லை, ஒரு கணவனாகவும் கரெக்டாக இல்லை. அதையும் சொல்கிறேன். சினிமாவை அதிகமாக நேசிச்சதுனால பொண்டாட்டி பிள்ளைகள் நேசிக்காமல் விட்டோம். அதையும் தாங்கிக்கிட்டு அவங்க இருந்தாங்கல்ல, நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷனோட இருக்காங்கல்ல. அப்பப்போ பல பிரச்சனைகள் வரும், வார்த்தைகள்லாம் வரத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லை. நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா அதுதான் பார்க்கணும். மை ஒய்ஃப் எனக்கு பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கா, ஷீ இஸ் கிரேட். சூப்பர் சூப்பர். வைஃப்காக இந்த கைத்தட்டல். ஓகே, அவளுக்கு கை தட்டிக்கிறேன். ஆமா, இல்ல வீட்டை பேட்டிக்கிட்டு பார்க்கும்போது அது வேற பிரச்சனை ஆகும்ல. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து சூர்யா சாருடைய ப்ராஜெக்ட் ஒன்று பண்றேன். ஒரு ஞானவேல் சார் டைரக்ட் பண்ற படம், அது ஒன்று கமிட் ஆயிருக்கேன். விக்ரம் பிரபு சார் படம் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். அப்புறம் 2-3 படம் புது டைரக்டர்ஸ் படங்கள்லாம் கமிட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் சார் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா ஸ்வீட்டா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்க டைரக்ஷன் ஆகட்டும் இல்ல ஆக்டிங் வைஸ் நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் செம்ம ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் us today. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நானும் ஒன்று சொல்லணும். ஏன்னா நான் ஒரு டைரக்டரா நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், நடிகராகவும் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு எனக்கு வந்து ஒரு 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 நல்ல நாள் நினைக்கிறேன். நான் வந்து ஜெயா டிவியில நான் வந்து இப்போ உங்க கூட எல்லாம் கலந்துக்கிட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அனுபவங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டு ஒரு ஜாலியா உங்க கூட இருக்கிறதும், இந்த பேட்டி வந்து என்னுடைய ப்ரமோஷனுக்கும், நான் வந்து என்ன அடையாளம் காட்டுறதுக்கு, நான் என்னுடைய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும், என்னுடைய ப்ரமோஷனுக்கு இந்த பேட்டி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்களே. எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கு நான் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.